வணக்க மக்களை, நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, திட்டங்களும் அதை நிறைவேற்ற முடியாத அவல நிலைகளும் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கல, இப்ப ஆட்சியில் இருக்க திமுக திமுக சில திட்டங்களை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு. சோ அந்த திட்டங்கள் சரியா செயல்படுதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 100% இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து கூட்டுறவு பேங்க்ல வச்சிருக்க நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே ஆசையா ஓட்ட போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து 5 பவுனுக்கு கீழே இருக்கணும், நிலம் அவங்க பேர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சில விஷயங்களை கொண்டு வந்து அதை இது பண்ணாங்க. அது என்ன ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, மக்கள் ஒரே பேர்ல வந்து நிறைய நகைகள்லாம் வச்சிருக்காங்க, அது நிறைய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதையும் மக்கள் ஏத்துக்கல. அது ஒரு மாதிரி போய் முடிச்சிட்டீங்க, ரைட்டு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க, எல்லாத்துக்கும் தான் சொன்னீங்க நீங்க. சரி, ஓகே அப்படின்னா எல்லாருமே ஓட்ட போட்டாங்க. ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? நிலம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இப்போ நிறைய பேத்துக்கு வரல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு பொருட்கள், அதாவது கூட்டுறவு அங்காடியில இருந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லல, விஜயகாந்த் சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்க போகும்போது அவருடைய தேர்தல் அறிக்கையில இது வந்தது, வீட்டுக்கே தேடி வரும், அதாவது கூட்டுறவு பொருட்கள், அதாவது ரேஷன் கடை பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அதை இப்ப நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு எப்படி கொண்டு வந்தீங்க? ஒன்லி மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்தீங்க. சோ அதுக்கப்புறம் அதுல என்ன பிரச்சனை உள்ள வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி அந்த ரேஷன் கார்டுல அவங்க மட்டும்தான் இருக்கணும்ன்றீங்க. ஏன் அவனுக்கு ஃபேமிலி இருக்க கூடாதா? அவன் மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது, முதியோர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதியோர்கள் ஒரே ஆள் மட்டும் ரேஷன் கார்டுல இருக்கணும்ன்றீங்க. ஊருக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்துருவான்? எதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரணும்? மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அவங்களால முடியல அப்படின்றது தானே அதுக்கு பேரு. சோ அதை எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு போயிருக்கலாமே. இப்ப இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு கொண்டு வராமே இருந்துடலாம். நீங்க வந்து எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கணக்கு காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விளம்பரம் பண்ற மாதிரி இது எங்க ஊர்லயே நடந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீடு தேடி வந்துரும், வாரத்துல 2வது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைன்னு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றீங்க. அன்னைக்கு வந்து எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு போனாங்க, ரைட்டு. அதுக்கு அடுத்த வாரத்துல போய் பாக்குறோம், யார் பேருமே இல்லையா, ஊருக்கு ஒரே ஒருத்தர் பேர் தான் இருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளினா என்னங்க, அவங்களுக்கு அவங்களுடைய வேலையை செய்ய முடியாது, அவங்களுக்கு இன்னொருத்தரோட உதவி வேணும். சோ அவங்க வந்து சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம். சோ அவங்க ரேஷன் கார்டுல அவங்க பேர் இருக்கத்தானே செய்யும். இப்போ மாற்றுத்திறனாளிக்கும் தனியா ரேஷன் கார்டு இருக்கா என்ன? முதியோர்களுக்கும் தனியா இருக்கா என்ன? இந்த திட்டத்தை கொண்டு வந்துடுறீங்க, கொண்டு வந்துட்டு அதை கரெக்டா பண்ணவும் தெரியல. ஊருக்கு இப்போ ஊர்ல அதிகபட்சம் முதியோர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10-30 பேர் இருப்பான், மாற்றுத்திறனாளி பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் இருப்பான், டோட்டலா ஒரு 50-100 பேர் இருக்க போறாங்க. சோ அந்த 100 பேருக்கு கூட நீங்க உங்க விளம்பர ஆட்சியில ஒரு பைய போட்டு அப்பா மகன் எல்லா படமும் போட்டு கூட நீங்க செஞ்சுட்டு போயிடலாமே. இதுக்கு இந்த திட்டத்தை அறிவிக்காம இத்தனை வருஷமா போய் வாங்கிட்டு இருந்த மக்களுக்கு இன்னும் போய் வாங்க முடியாதா? சோ அதான் சொல்றேன், திட்டம் அறிவிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகணும். வாயிருக்குன்ட்டு சொல்லிடுறோம், அதை எப்படி செய்யறதுன்றது அந்த டயத்துக்கு வந்தோம்னா அப்படியே போட்டு குழம்பிட்டு கிடக்குறோம். அதுதான் இப்ப பிரச்சனையா தமிழ்நாட்டுல.